கன்னி ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்மைகள் அதிகம் நிறைந்த மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கின்றது. இதை மாதத்தின் முதல் பகுதியில் கண்டிப்பாக அதிகம் உணர்வீர்கள். மாதம் முழுவதுமே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்னும் நிலையில் இருக்கின்றார்கள். 7ஆம் வீடும் 9ஆம் வீடும் பரிவர்த்தனையில் இருக்கின்றன. அதாவது மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் என்ற நிலையில் இருக்கின்றன. என்ன சொல்ல வரேன்னா, குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனின் வீட்டில் குருவும் இருப்பதைத்தான் பரிவர்த்தனை மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நாம் கூறுகின்றோம். எப்பவுமே பரிவர்த்தனை அடையும் கிரகங்கள் ஆட்சி பலத்திற்கு நிகரான ஒரு ஸ்ட்ரெங்தை அடையும் என்பது பொருள். இதனால குருவும் சுக்கிரனும் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கின்றன. ஏற்கனவே குரு 9ல தானே இருக்கார். கடந்த 3.5 மாதங்களாக அவர் வக்ரகதியில் இருந்தால் இப்போ அவர் நேர்கதியில வந்துட போறார். நேர்கதிக்கு வந்த பிறகு இந்த மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் நடப்பதால் குருவும் சுக்கிரனும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. எப்பவுமே 7ஆம் வீடும் 9ஆம் வீடும் ஸ்ட்ராங்கா இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயம்தான். ஓகே, இதனால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல முன்னேற்றங்களும் சீராக இருக்கும். திருமணம் கைகூடுவதற்கும் குழந்தை பிறப்பதற்கும் இது ஒரு நல்ல காலம். உங்களுடைய ஆத்ம பலம், தன்னம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் கூட அதிகமாக இருக்கும். ஓகே, சனி 6ல் இருக்கும் காலகட்டத்தில் குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருப்பதால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சுயஜாதகத்திற்கு உட்பட்டு குறிப்பிடும்படியான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் சுயஜாதகம் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானிக்கும். பொதுவாக நல்ல டைம். ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பணப்புழக்கமும் பணவரவும் கூட சீராக இருக்கும். மாதத்தின் 2வது பகுதியில் ராசிநாதன் புதன் அவர் சூரியனுக்கும் சனிக்கும் மிக அருகில் இருக்க போவதால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சற்றே தாமதமாகலாம். எப்போன்னா மாதத்தின் 2வது பகுதி, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு நன்மை கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம். ஓகே, குரு வலுவாக இருந்து ராசியை பார்க்க போவதால், ஏன்னா மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சில் இப்போ அவர் வந்துடுறார் இல்லையா. குரு இப்போ 7 இருக்கா மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணோம். 50% 7, 50% 9 அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனால் தான் எப்பவுமே ஒரு கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய, அதாவது 7ஆம் வீடு கேந்திரம், 9ஆம் வீடு கோணம், ஒரு ட்ரைனல், ஒரு குவாட்ரண்ட், இதுக்குள்ள நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் எப்பவுமே விசேஷம். ஆனால் தான் குறிப்பிடும்படியான நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதத்தின் 2வது பகுதியில் தான் ராசிநாதன் புதன் கொஞ்சம் சூரியனுக்கும் சனிக்கும் மிக அருகில் போறதுதான் ஒரு பிரச்சனையான ஒரு நிலை. பெரிய பிரச்சனை இல்லை. குருவும் சுக்கிரனும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும். ஓகே, இது கூட மாதத்தின் 2வது பகுதியில் தான் அதிகம் நீங்கள் உணரப் போகின்றீர்கள். ஓகே, எப்படி பார்த்தாலும் நல்ல விஷயங்கள், முன்னேற்றமான ஒரு சூழல் மாதம் முழுவதுமே இருக்கும். ஓகே, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. கிடைக்கும் நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கேது கூட இப்போ விலக ஆரம்பிச்சிட்டார். ஓகே, இந்த விரக்தி, தனிமை அதெல்லாம் விட்டுடுங்க. நல்ல வாய்ப்புகள் வரத் தொடங்கும். இதை கண்டிப்பா இந்த மாதம் உணர்வீர்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.